ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இப்போ மொகலாய் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா வஞ்சர மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வஞ்சர மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அதிகம் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புவவர்களுக்கும் எலும்பை பலப்படுத்துவதற்கும் நரம்பு தளர்ச்சியை நீக்குவதற்கும் உடம்புக்கும் நல்லது. வஞ்சர மீனில் முள் இல்லாததுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவையான பொருட்கள்: வஞ்சர மீன் 1 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், அரிசி மாவு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, மீன் மசாலா, கேசரி பவுடர், ஆஃப் எலுமிச்சப்பழம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சத்தூள், உப்பு ரெண்டையும் மீனில் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிக்கலாம். தடவுறான்னு பார்க்கலாம். கழுவி வச்ச மீனில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அரிசி மாவு, கேசரி பவுட்ரு வேணுன்றவங்க எடுத்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மீன் வறுவல் மசாலா, உப்பு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஒவ்வொரு மீன்லையும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. அதை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வைங்க. அது ஒரு 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு வாங்க இப்போ எப்படி மீன் பொரிக்கலான்னு பார்க்கலாம். தோசைக்கல் நல்லா காய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீனை ஒவ்வொரு மீனாக எடுத்து அதில் போடுங்க. உங்களுக்கு என்ன காஞ்ச வித்தியாசம் தெரியும், அது நல்லா பாருங்கள். எப்படி பொரியுதுன்றதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நமக்கு காஞ்சால் மீன் நல்லா செம்மையாக வரும். ஆஹா, என்ன கமகமன்னு வாசம்! அதை பொரிக்கும் போதே நமக்கே ஆசையாக இருக்குது, சாப்பிட்லாம், எப்படா சாப்பிட்லான்ட்டு. இப்போ நல்லா ஒன் சைடு நல்லா இதாகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம பொறுமையாக திருப்புங்க. நல்லா பொறுமையாக திருப்பி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அதை வேகமாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா மொறுன்னு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான வஞ்சர மீன் வறுவல் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.